ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இனிப்பு மற்றும் அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழ வேண்டிங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். அன்னதானம் மற்றும் இனிப்பு கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய் நமக. இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால நல்லா இருக்கணும். லட்டோட கொடுத்திருக்காங்க, இனிப்போட கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய் நமக. அதனால இனிப்பு மற்றும் அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் ஓம் நம கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு ஸ்வீட் மற்றும் அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு வேண்டிக்கங்க. நமச்சிவாய். ஹாய், அம்மன் சார்பாக அன்னதானம் பண்ணாங்க. நல்லா இருக்கணும். எப்பவுமே நல்லா இருப்பாங்க. நல்லா நல்லா இருப்பாங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லியா? அண்ணாமலை அம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அண்ணாமலை அம்மன் சார்பா இல்லடா, அண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு. ஓம் நம சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம வாழணும். சிவாய் நமக்கு. போற்ற போறீங்க, ஃபர்ஸ்ட் குடிங்க. மேல் திருப்பதி நிறைய லட்டு சார். மேல் திருப்பதி. நீங்க யாரு? ஓம் நம சிவாய். தாத்தா எம்மா நேரம் கூப்பிடுறது தாத்தா? பேப்பர் பச்சு நிக்கிறியா? அங்க நான் எப்படி நிறுத்தியும் கொடுக்க முடியும்? பேப்பர் படிக்கிறேன் நான். எதுனா பார்த்து பழைய பேப்பர் எங்க கிடைக்குதோ அது படிக்கிறேன். சரியா? தூங்குறதுக்கு இடம் கேட்டல்ல, வரியா என்ன? தான் சொல்ற பௌர்ணமிக்கு போன் பண்றேன்னு அது பண்றேன்னு எதையும் சொல்ல மாட்டேற. வரியா என்ன? அவர் போன் பண்ணு. நம்பர் கொடுத்தல தாத்தா, அது பண்ணுங்க. எங்க பைபாஸ் வந்து அவலூர்பேட்டை ரோடு பைபாஸ் வந்து தூங்குறதுக்கு அங்கேயே தூங்கிக்கோ, அங்கேயே தங்கிக்கோ. என்ன வெயில் போற எரிக்கிட்டாலும் மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? வெயில் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மழை வரும். அதுக்கப்புறம் மழை போற வரைக்கும் நாளைக்கு வரட்டும், இன்னைக்கே வா. அவரு போன் நம்பர் போன் பண்ணிட்டு வா. எங்க அந்த அவலூர்பேட்டை ரோடு பைபாஸ் அண்ணன் வந்துரு. அதான் முந்தி பாத்தீங்க. அங்க வந்துரு. சரியா? இப்போ கூட சாப்பாடு கொடுத்துட்டு வரும். அப்படியே வந்துரு. நான் சாப்பாடு கொடுத்துட்டு 4 மணிக்கு வருவேன்டாய்னா, நீ 4 மணிக்குள்ள வந்துரு. சரி சரியா? பையெல்லாம் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. ஃபோன் பண்ணுங்க. சரி சரி. ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம். சரி இருக்கட்டும் சார். சரி இருக்கட்டும், போவா. 2 பேருமே வந்துட்டீங்களா? ஆமா. அவர் கேமராமேன் ஆயிட்டாரு, இவரு அன்னதானம் கொடுக்குறாரு ஆயிட்டாரு. அவர் கேமரா எடுத்து ட்ரை பண்றாரு, இவரு இப்படி ட்ரை பண்றாரு. சீக்கிரமா படிச்சுட்டு வேலைக்கு போங்க. என்ன சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். நான் தான் உங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் வந்துடுவோம். என்னமோ எண்ணம் தான் இருக்குது எனக்கு. என்ன எண்ணங்குது உனக்கு? எங்கன்னா எல்லாம் என்ன இருக்கிறது தான் எல்லாம் அம்போன்னு விட்டுருது. எதை சரி வா, நீ வா. சரி சரி. என்ன வா, இன்னைக்கு வா. சரி. அவர் சொல்லிடுமாமா. ஃபோன் பண்ண நான் வந்து கொடுப்பேன். 4 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடணும். 4 மணிக்கு ஃபோன் பண்ணு. கொடுப்பா. சரி நைனா, வெயில் தாண்டியே வா. நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் வாழ்க்கை பண்ணலாம். நல்லா படிக்கணும். என்ன சரி வாங்க. நேற்று 200 பேருக்கு சாப்பாடு காரு நான் வந்திருப்பேன். நான் ஒரு முக்கியமான கொஞ்சம் வேலையா போயிட்டேன். சரி, என் மச்சான் அனுப்பலான்னு பார்த்தேன் கார்ல. அவனுக்கு அம்மா போட்டுக்குது. என்னால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால என்ன பண்ணது, 200 பேருக்கு ஆட்டோவில் கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. இல்ல இல்ல, அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சார்பாக அருளோடு அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அதனால அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு செட்டா ஒண்ணா இவருக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. ஓம் நம சிவாய.
ஒரே ஒரு சாப்பாடுறா என்னடா டேய். நல்ல சாப்பாடு குழம்பா மோரா இந்தாங்க பத்திரமா எடுத்துன்னு போங்க கீழே போட்டுற போறீங்க. எங்கம்மா பசங்க எங்க? சரி சரி லட்டு கேட்பானுங்க உடையாது வானுங்க நாலு கேட்டேன். நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். வாடா வாங்கடா வாங்கடா. 2 பேர் வந்துட்டானுங்க இன்னைக்கு 2 பேர் கொடுக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை முருகமலை அம்மன் அருளால அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லா பரிசுமோ ஆரோக்கியமோ நோய் நொடி இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அன்னதானம் கொடுத்தது எல்லாருக்கும் சாதுக்களுடைய மொத்த சாதுக்களுடைய ஆசீர்வாதம். சரியா? ஓம் சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் ஓம் நமச்சிவாய. தாத்தா என்ன தாத்தா ஒரு செட்டு கொடு தாத்தாக்கு. தரேன் வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். ஒரு நாள் ஆளுக்கு ஒவ்வொரு நாள் வந்தானுங்க. அப்புறம் இன்னைக்கு 2 பேரும் வரானுங்க. சரி வாங்க வெயில் அடிக்குது அனுபவிங்க வாங்க. இப்ப பழகினாதான் அந்த வெயில உள்ளே வீட்டுள்ளே வளர்க்க முடியுமா? வெயில்ல வா வெயில்ல எல்லாத்தையும் பாருங்க. அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சார் அருளுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. சார்பாக சொல்லறா அருளால அருளால. வாங்க 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 வாங்க. என்னப்பா நீ மௌனம் வருதம்மா? இருடா வருவாரா. ஓம் நமச்சிவாய. நமக்கு அருளாக்கு அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. பிறந்த நாள் இவருக்கு இல்ல அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குற அவ்வளவுதான். அவங்க நல்லா இருக்கணும். சரியா? நல்லா இருக்கணும். நீங்க அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். இது நம்ம எத்தனை வந்து கொடுக்குறோம் அவனுங்களுக்கு வந்து இப்பயே வந்து இப்படி எல்லாம் வந்து போய் செய்யணும்டான்னு அந்த ஒரு இதுக்காக வந்து கற்றுக் கொடுத்தாவோ ஆமா ஆமா பண்ணுவாங்க. சரி சாமி சரி சரி சாமி சரி சாமி. ஓம் நமச்சிவாய. வர சாமி. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. தாத்தா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன் தாத்தா. வர சாமி வரேன் சாமி. போயிட்டு வரேன் தாத்தா. ஓம் நம சிவாய. எத்தனை சாப்பாடு வேணும்? போதும். ஒரு செட்டு போதுமா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. இதெல்லாம் எங்க எடுத்து போய் போடுறீங்கக்கா? உரம் தயாரிக்குவா. சரி சரி ஒன்று கொடுங்க. இல்லை மானுக்கு போடுறீங்களான்னு பார்த்தேன். மானுக்கு போடுறது வந்தால் கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கு. எங்க மானு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க குத்துருவோம். காரமா? ஓம் நமச்சிவாய. நமக்கு வா தாத்தா. ஒன்னா ரெண்டா அதிசயமாக்குது. டேய் செருப்பு போடு. நீலாம் செருப்பு போடு. 2 பேரும் செருப்பு போடு. ஏன்னா செருப்பு போடு. இப்போலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் பழகிறதுக்கு. உடனே எல்லாம் பழகாது. செருப்பு போடு. ஓம் நமச்சிவாய. நமக்கு அண்ணாமலை அம்மன் சார்பாக. நீ அவர்கிட்ட எதிரிலே பேசின கூட ஒரு காதில் விழாது. நான் உங்களை செருப்பு தான் போட சொன்னேன். புரியுதா? கால்லாம் கொப்பளம் போட்டுக்கோம். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. எங்க? சரி சரி. 2 வருஷமா நீயும் ஊருக்கு போறேன் கதை நினைக்கிற. சரி சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய. நமக்கு உங்களுக்கு 1 2 ஐயா? 1 போதுங்கய்யா. ஏன் லைன்ல நிக்கல நீங்க? கால் வந்து கடுப்பு வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்க சொல்லுங்க வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி அப்புறம் அவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க. அதுதான் இறங்குடா.
ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாய. யாரு கேட்டாங்க? ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்காரன் நான் தான், திருவண்ணாமலைக்காரன் நான் தான், மதுரைக்காரனும் நான் தான். உண்மைதான், எல்லா ஊருக்காரனும் நான் தான். என்னன்னு கேட்டாங்க? என்னன்னு கேட்டாங்க? நான் கோயம்புத்தூர்காரா? ஆமா, கோயம்புத்தூர்காரன் தான். வேலூர்காரனா வேலூர்காரன் தான், மதுரைக்காரனா மதுரைக்காரன் தான், மெட்ராஸ்காரன் தான். இல்ல மாத்திட்டுமா? என்னன்னு மாத்திட்டோம்? ஆறுன பெருசு 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 பெருசுன்னு கத்திட்டு வர சொல்லட்டுமா? உயிரை போதியா எல்லா வண்டியாரும் வாரண பேர் எட்டி பாக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். சின்னவரா? ஆமா. பார்த்து வச்சிருக்கு. ஆமா. ஓ நமச்சிவாய். என்ன படிக்கிறேன்? நன்றி. சரி, என்ன படிக்கிறேன்? 6வது படிக்கிறேன். 6வது படிக்கிறேன். என்ன பேரும் பேரு? தரணி சித்திரன். பரவாயில்ல. அப்பாவுக்கு பேர் இருக்கிற மாதிரி படிக்கணும். நல்லா படிக்கணும். சொல்ல அக்கா மாதிரி விளையாடுவாங்க. எப்படி பார்க்கணும்? அப்பா சொல்கிறது கேட்கணும், அம்மா சொல்கிறது சொல்கிறேன். அப்பா எப்படி அன்னதானம் பண்ணுறது, அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு அண்ணாமலை அருள் கொடுத்தால் அன்னதானம் பண்ணணும். சொல்ல போகிறதா? அது நிப்பாட்டக்கூட வாழை சொல்லுறது செய்யணும். ஆமாம், ஒன்று நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், என்னைக்கு அதை பார்த்து இது பண்ணக்கூடாது. ஆமாம், சொல்ல போகிறதா? என்றைக்கு பெரியவர் தான். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு கேட்டுங்க. அவர் வந்து தப்பை பார்த்துக்கிறாரு. சொல்லுங்க. ஆமாம், உங்கள் அப்பா அதை சொல்கிறாங்க, சரி சப்போர்ட் பண்ணணும். சொல்கிறதா? பின்னாடி நாளைக்கு நீங்கள் தான் 2 பேரும் அப்பா பார்க்கறத கொள்றதா? சரி, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். நான் சொல்கிறது கேட்டியா? எங்கள் அப்பா கூட இரு வரேன்னு சொல்ல. அப்பா பிள்ளை அப்படி தான் வரும். ஆமாம், அது அம்மா சொல்ல தான். உங்கள் அப்பாவை சொல்லலை. கடைசி வரைக்கும் ஒப்பாவாக விட்டாச்சுக்கல. பின்னாடி நல்லா படித்து ஒப்பா மாரி எதா மாதிரி இதுவாக இருக்குன்ற. ஆமாம், ஒப்பா பிள்ளை தான் யார் வர நானே சொல்கிறேன். அப்பா பிள்ளை தான், அப்பா பிள்ளை தான். 2 பேர் பிள்ளை. அப்புறம் அப்பா பிள்ளை இல்லை முதல்ல. பத்தியா என்ன சாமி நீ? அப்போ ஆளில் போய் இது அடிக்கிற பெல்ட் அடிக்கிறேன், ஒப்பா அடிக்கிற மாதிரி பெல்ட் அடிக்கிறேன் நீ. சரி, ஆமாம், சொல்ல போகிறதா? நல்ல பேர் எடுக்கலாம். சொல்ல போகிறதா? ஆமாம், இருக்கிற இடத்த போகிற இடத்துல அந்த கேமரா எடுக்கிறார் பாரு, ஒரு எடுக்கிறார் பாரு, அப்படியே பிடிச்சிருக்கிறார் பாரு கேமரா. பார்த்துக்க. வேறு மாமாவா? தாத்தா. வீடியோல வச்சுட்டானே. வீடியோல அவரு தாத்தா வாங்கிட்டியா? தாத்தா தான் பின்ன முறை வரும். அவர் எனக்கு தாய் மாமானா இவனுக்கு தாத்தா தானே. அதுக்கே அவர் வந்து அவங்க பொண்டாட்டி கூட வீட்டாண்ட அனுப்ப மாட்டேன்றாரு. ஏன்னா ஆயானு கூப்பிடுறானே, போடா உன் வயசு தாண்டா, உன் புள்ள வயசு தான் என் பிள்ளைக்கு என்ன ஆயானு கூப்பிடுறான்னு. பெருசா உனக்காக வேணா தனியா ஒரு 6 மாத்திடுறேன். இல்ல நீ பஸ்ல வச்சு அப்படின்னா வாரம் பார்த்தா இருக்குது. எட்டிட்டு பாக்குறது நாமளே கேட்க சொல்றேன். பல்பாட்டு வையா நல்லா இருக்குமா? நீ இவங்களை வாழ்த்து இருக்கட்டும். நமக்கு அன்னதானம் அனுதினமும் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க குடும்பத்தினர் அவங்க நல்லா இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். பாத்துக்காரு. சரியா? நேரம் உன்ன பெரிய டீசென்டான ஆள் நினைச்சேன். ஒரு லட்டுக்காக அதெல்லாம். ரொம்ப நன்றி ஐயா. சரி, சரி, அப்புறம் வேற என்ன? ஏய், ஆமா தாத்தா. எனக்கே தாத்தாடா, அவருக்கும் தாத்தாடா. நம்ம தாத்தாவுக்கே தாத்தா அவரு. அப்ப நீ அவரை போய் என்னன்னு கூப்பிடலாம்? தப்பு இல்லையா? என்ன தப்பு இல்லையா? தாத்தான்றது இந்த தப்பு இல்லையா? சரி, தாத்தான்றது எவ்வளவு மதிப்பு தெரியுமா? இந்த இடத்துல வந்து எப்படி பேசுறாங்க? அண்ணான்னு கூப்பிடுறான் உன்ன. இவன் தம்பின்னு கூப்பிடுவான். போதுமா? வா அண்ணான்னு கூப்பிடுறேன். மாதிரி இருக்கிற
இப்போ நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஐயாவை கூட வரேன்னு சொல்றீங்க, தாத்தா நானும் சொன்னேன் ஐயா கூட வரேன். நீ எதுவுமே கூப்பிட வேணான்ற அப்புறம் உன்னதான் கூப்பிட்டே தம்பி அப்படின்னு கூட கூப்பிட்டுருவான் கம்முன்னு இருந்துரு பண்ணாலும் பண்ணுருவான். சரி சாமி. சரி தாத்தா போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய். பரவாயில்ல. கால் சுடுதா? கால்லாம் சுடதான் செய்யும், வெயில் அடிக்குதுல்ல. நமச்சிவாய். நம்ம அவருக்கு சுடாது, சூரியனே மெரிச்சிட்டு வருவார். வாங்கி கொடுப்பா. ஓம் நம சிவாய். அன்னம்பாளைக்கும் தெல்லிச்சிட்டம் பொன்னம்பாளைக்கும் மேலும் ஒன்னம்பாளைக்கும் 6 கண்டேன் அதுக்கேற்றாலும் வச்சுக்கிறேன். அதுக்கு வச்சுக்கிறீங்களா? ஒன்னா மோரா டக்குனே. சிவாய நமக. நமச்சிவாய நமக. ரெண்டா? ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக. என்னம்மா வேணும்? சரி அப்படியே குத்துறவங்க எதுவும் போட்ட போய் சாப்பிட்டோம். போய் சாப்பிடுங்க போங்க. சாமியார்கள் கொடுக்கறது சாப்பிடுங்க போங்க. ஓம் நம சிவாய நமக. ஒன்றா ரெண்டுங்களா? 2. அவருக்கு வந்து ஜடம் லட்டு சாப்பிட மாட்டாரா? 1. உங்களுக்கு ஜுரம் இல்லையா? ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க. அந்த மொட்டை தலையை தூக்கினோடா, மொட்டை தலையனா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. இந்த அந்த குழந்தைக்கு ஒரு லட்டு ஒன்று கொடுத்துருங்க. டேய் என்னடா கிருத்திகா அண்ணா நயலுக்கு உக்காண்டிங்களா? ஓம் நம சிவாய நமக. ஒரு சாப்பாடு ஒன்று குத்து, லட்டு குத்துறேன் உனக்கு. எதுவும் போயிடுவான் கூட ஒன்று கூட. ஓம் நம சிவாய. வந்தா என்ன இந்த மாதிரியே சிரிக்கிறேன். என்ன மாதிரியே சிரிக்கிறேண்ணா? இருடா. சாப்பாடு வாங்கிக்கோ. சாப்பாடு வாங்க ஃபஸ்ட்டு. போயிட்டு வா. சுகர் இருக்குது உனக்கு. போலாம் போலாம் வா. குத்துட்டு வா இருக்கட்டும். ஏய் வரமா வரமா, பஸ் வருது வாங்க. கொடுத்துக்கிறாங்க. அன்னதானம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நம. அவர் என்னைக்கிடா வேண்டிக்கிறாரு? அதெல்லாம் வேண்ட மாட்டாரு. நான் படிக்கலன்னுவாரு. நான் படிக்கலப்பா அப்படின்னு. நல்லா இருக்கணும்னு சொல்ல நான் படிக்கலப்பான்னுவாரு. அவனுக்கு வீட்டில் இருக்கிறானுங்களா, வெயில் மழை எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அப்பா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நந்தி சாமி நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. வாங்க 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 சாமி. இப்படி வாங்க சாமி, இப்படி வாங்க, இப்படி வாங்க. இங்க வாங்க. சரி.
நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. சொல்கிறேன் சார். சாமி ஒன்று மட்டும் கொடுப்பா, சாப்பிட்டு வந்துடுறாரு. ஓகே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சாமி ஒன்றா ரெண்டா சாம்பிள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க. சாமி நமச்சிவாய ஐயா, எப்படி இருக்கீங்க? மலேசியா ஐயா, மலேசியா போக போறீங்களா? வாழ்த்துக்கள், சந்தோஷம். போய் பாருங்க, குடும்பத்தோட இணைஞ்சிருங்க. நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஆமா, 2 பேருமே பையன் தான். ஆமா, பெரியவன் சின்னவன். என்னதான் உள்ள எட்டி பார்த்தாலும் ஒண்ணும் கிடையாது. அப்படி எட்டி 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 என்னதான் பாத்துங்க கிடையாது, ஒன்னும் புரியல. கொடுங்கயா. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நமச்சிவாய. வாங்க. என்ன குருஜி? என்ன இல்லை, அந்த மாதிரி சேவை கிட்ட பின்னாடி உட்காந்து பார்த்து ஏறி ஏறி பார்த்து நீ வாங்கிக்கணும். சாப்பாடு அன்னதானம் தாத்தா வாங்கிட்டியா? சரி தாத்தா, சொல் பேரண்டி. என்னத்தா சொல்றதோ போ உங்ககிட்ட போய். நானே ஒரு ஹேண்டிகேப். ஹேண்டிகேப்பா? ஹேண்டிகேப்னா என்ன தெரியுமா? அவங்க வந்து ஊனமுற்றவங்க அர்த்தம். அதுதான் எனக்கு தத்து. நானும் ஊனமுற்றவன் தானே. சரி என்ன? சரி 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 தாத்தா. சரி பேரண்டி, போயிட்டு வா. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. போயிட்டு வாங்க. வாங்க, நல்லா வண்டி இருக்கும். ஓட்டு கற்றுக்க, வண்டி ஓட்டு கற்று. ஏய் மாமா, உட்கார முன்னாடி. உட்காரு மாமா, நீ முன்னாடி உட்காரு. உட்காரு மாமா, முன்னாடி உட்காரு. என்ன பண்ணுவீங்க? சரி குருஜி, வரட்டுமா? நல்லா இருக்கிறாரா? அவனுக்கு அம்மா போட்டுக்குது அவனுக்கு வீராக்கு. இல்லைன்னா நேத்தே அவனை சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் நானு. வாங்கண்ணா வாங்கண்ணா. நல்லா இருக்கியாண்ணா? நமச்சிவாயம் 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 அருணாச்சலாய நம. ஓம் நான் திருச்செந்தூர் தாத்தா. அதே சிரிப்பு தான். என்ன சிரிக்கிற? எதுக்கு சிரிச்சா? எதுக்கு தான் சிரிக்கிற? இந்த அலாரமே விசித்திரமான அலாரம். ஆமா சாமி, உங்க ஆறுனு கேட்டாலுமே இந்த வண்டி தான் வருதுன்னு ஒரு இது. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அங்க ஒருத்தர் எல்லா வண்டியும் உன்ன மாதிரியே இருக்குது ஆறுன்றாரு. அப்படி என்னதான் பண்றது? உங்க ஆறுன வந்து ஒரு தனி. அப்ப ஆறுனு மாத்த தேவையில்ல. நானும் கூட மாத்திடலாம்னு நினைச்சேன். அப்ப மாத்த தேவையில்ல. ஒரு தனி. சரி, போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். கொடுங்கப்பா. ஒரு வெள்ளை இந்த ஒரு கொடுத்துரு. சித்தர் கொடுத்துரு. அப்படியே விட்டுல. ஒரு நிமிஷம் இல்ல, எனக்காக சொல்லாத. சாப்பாடு கொடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. மகான் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய இது பாட்டு ஒன்னா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. கேவியா? பாக்கெட்ல தான் இருக்குது. உங்க பாக்கெட்ல தான் இருந்தேன். 4 நாளா பாக்கலையா நீ என்ன? ஓம் நமச்சிவாய. இந்த ரோட்ல உட்காந்துக்கிற சாமியாரோட கேள்வி கேட்க மாட்டாங்க பொழுது. ஆனா உனக்கு பதில் சொல்லி ஆகணும். இவரு ஆமாம் 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 பரவாயில்ல. ஆமாம். ஓம் நமச்சிவாய. நேல் இவ்வளவுதாங்க. இது நேல் விமானம் எங்க நிறுத்த முடியாங்க? ஏய் சிம்பா, ஏய் ஏய் வா வா. சரி 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 வா. சரி வரிக்குறா, வரிக்கிறா. அவன் இறங்கவே மாட்டான். இன்னைக்கு அவனை கடிக்கிறதுக்கு ஒரு வாட்டி இதுவாச்சு, அன்னிலேருந்து இறங்கிறது கிடையாது கிட்ட அவன்.
நம சிவாய. ஓம் நம சிவாய. போ சிம்பா போ. ஓம் நம சிவாய. இறங்கி குடுறா. ஒண்ணும் பண்ணாது வாடா. ஓம் நம சிவாய. ஒண்ணு என்ன பண்ணிச்சு ஒண்ணும் பண்ணாது வா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுத்துரு. வாங்க நமச்சிவாங்க. இந்த இவருக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. பின்னாடி இவருக்கு ஒரு செட்டு கொடுத்துட்றா. ஒரு செட்டு கொடுறா. இப்படி வா. ஒன்றும் பண்ணாது. இப்படி வா. ஒன்றும் பண்ணாதுடா. வாடா. குடு. ஓம் நம சிவாய. ஐயா என்ன வேணும்? மோர் வேணாமா? ஒரு கொடுப்பா. ரசம். என்னடா வேணும்? அவனுக்கு ஒன்று கொடுத்துட்றா. சாப்பிட்றா. ஐயா ஓம் நம சிவாய. பத் போடாது. எத்தனை சமயம்? ஒன்னா ரெண்டா? ரெண்டு. சாவி மகி கீச்சிடுவாங்க. அது ஒரு குறை கொலைச்சுன்னா என்ன சொல்றான் பாருண்ணா, எங்க வீட்டுல வளருது அந்த குட்டி நாய்ங்க, அதுக்கு 2 கூட்டின்னு வந்தா இது அதுக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதா. இது ஒவ்வொரு நாளே ஓடிடும் 2ம். அது கேளா. அதான் சொல்றேன், சாவி மகியை கூட்டின்னு வரேன் நான் இரு அப்படின்றான். ஓம் நம சிவாய. சாவி பயந்து ஓட மாட்டேப்பா, மகி பயந்து ஓடுவாப்பா. சரி நீ சாப்பாடு கொடு. ஆள் வச்சு அடிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓம் நம சிவாய. 2ங்களா 1ங்களா? 1. ஐயா உங்களுக்கு 2ஆ 1ஆ? ஐயா 2 யாருக்கு ஐயா? 1 எல்லாருக்குமே 1 தான். ஓம் நம சிவாய. மோருங்களா? மோர் இருக்கு. கேட்டு கொடுறா உங்களுக்கு என்ன வேணும். ஓம் நம சிவாய. ஐயா வாங்க, உங்களுக்கு மோரா? மோர். போ பயப்படுறான். போ, ஆள் வச்சு அடிக்க போறான். சாவி மகியை கூட்டின்னு வரானா. சரி. ஓம் நம சிவாய. ஒன்று கொடுத்துரு. வந்தாங்க தண்ணி ஒன்று கொடுத்துரு. வாங்க வாங்கி ஒன்று வாங்கி வாங்க. மோர் கொடுத்துருவோம். மோர் கொடுத்துருவோம். பிரியாணி வாங்கிடுவா. அப்ப நீங்களே பிரியாணி வாங்கி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிங்க. அந்த இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அவங்க அங்கேருந்து போட்டாங்க இன்னைக்கு. நான் சிக்கன் பழக்காட்டல, அவங்க பழக்காட்டிட்டாங்க. ஓரமா வா டக்குனு சிம்பா பாய். சிவாய நமக. சிவாய நமக. வாங்க. இந்த அட்டை என்னத்துக்கு போட்டுக்கிறாங்க? காய வச்சுக்கிறாங்க. அந்த அட்டையை மெரிக்காதப்பா இதையும். என்னத்துக்கு அவர் அட்டை போட்டுக்கு எதுவும் போடல. சரி அப்ப கொடுங்கடா. கொடுங்கடா. ஹலோ, பொறுமையா சொல்லு. குழந்தை இல்ல, நீ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தை இப்பதான் வருது. அதாட்டாட்ட நான் இருக்கிறேன் ஐயா, பயப்படாது. உங்க குழந்தைங்களை இப்படி பொறுமையா சொல்லிதான் வளர்த்தீங்களா? ஆமா, தோளுக்கு மிஞ்ச பங்காளி ஆயிடுவாங்க. அதனாலதான் நான் இப்பயே அப்படி சொல்லி வளர்க்குறேன். அப்ப சொல்லி வளர்த்துதான் பெரிய பங்காளி. நீங்க பொறுமையா தானே சொன்னீங்க. நீங்க பொறுமையா சொன்ன வச்சு அவன் வந்து பொறுமையா டேடி நீ போயிட்டு வந்துட்டான். நாங்க இப்படி சொன்னனாதான் அவன் கொஞ்சமாவது இப்போக்கு முற்போக்கு. எனக்கு விசேஷம் இன்னைக்கு உங்களை வழியில கூட நான் பார்க்கல. மூக்குப்பிடி வரையும் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு.
வழியில தான் வந்து நின்னா என்ன பறந்தா வரோம். அதான் சொல்லு பார்க்கவே இல்லையே. உள்ள வந்துருக்கீங்க. சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பார்த்தேன் எல்லா சாமியாரும் கும்பலா வந்தது. எவ்வளவு கலெக்ஷன் இன்னைக்கு? கலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, வெயிட்டு அதுவே கலெக்ஷன் தானே. 10 ரூபாய் தட்சணை. நமச்சிவாய நம. நல்லா ராஜா. பெரிய பசங்க சின்ன பத்தையா? ஓ பெரிய பத்துனா 3-0. ஆஹா 2 10 பேர் பின்னாடி வரும். ஓம் நமச்சிவாய. கூட விட குத்துரு கொடுத்தா திருப்பி கூட வாங்க வாங்க நமச்சிவாய. வாங்க நமச்சிவாய நமச்சிவாய. இந்த தாத்தாட்ட குத்து. நமச்சிவாய. கூட இருட்ட கூட. நமச்சிவாய. பார்த்து கொடு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. உங்களுக்கு 2 உங்க பையனா? ஆமா 2 பையன்தான். ஒரு பெரியவர் சின்னவர். 2 பையன் தானே? பொண்ணுலாம் இல்லை நைனா. நைனா எத்தனையா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1. மூரா நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. பார்த்து உடம்பு பரவாயில்லையா? 2 சாப்பாடு கொடு. ஒன்றுண்ணா 2 பாட்டிக்கு. ஓம் நமச்சிவாய. அவங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துரு. அத்தன் சொல்லாதான் நாங்கள் பாட்டிட்டு கொடுத்துருங்க. இன்னும் ஒன்று கொடுத்துரு. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு லட்டு கொடுத்துரு, ஒரு சாப்பாடு கொடுத்துரு. தண்ணி ஒன்று கொடுத்துரு. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. 1 சிரிப்பு பாருங்க முதல்ல. ஒன்றா மூராண்டேங்க. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய நமச்சிவாய. வா பாதுஷா. கடவுளே, ஒரு பாதுஷா வாங்கிட்டு கூடாதா? ஆனா நீ தான் இறக்கம் காட்ட மாட்டியா மாமா? அவரு எவ்வளவோ கேக்குறாரு. இவ்வளவு லட்டு வாங்குற ஒரு பாதுஷா வாங்க மாட்டியே. இங்க கேட்டா அங்கேயா, அங்க கேட்டா எங்கேயா? அவரு தான் ஸ்வீட் கடைக்கு போறவர். கடைக்கு வந்தா கண்டிப்பா செய்யறதுக்கே போயிட்டேன். ஓம் நமச்சிவாய. ஜானுமாய் பேசுறீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எம்மளுக்கு தந்த டேரக்டா வந்துருக்கு. அதான் வேண்டாம் நான் விட்டுட்டேன். நான் கேட்டதில்ல. போ ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாருமே வெள்ளை சாதம் தான். இப்ப கொஞ்ச நாளா வெள்ளை சாதம் தான் குத்துனுக்குறோம். லெமன் வந்து மோர் குழம்பு வைக்கிற அன்னைக்கு மட்டும் லெமன். ஆமா சார், கரெக்ட், சூப்பர். எல்லாமே மோர் குழம்பு என்னமா இருக்குது. ஓம் நமச்சிவாய. ஒண்ணுமே இல்லதான். அது எனக்கு தெரியாது. இந்த பாருங்க, இன்னைக்கு ஸ்வீட் வாங்கி வர சொன்னேன். பாதுஷா சாமி அங்க இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு வாங்கி வந்துடலாம். அவர் வந்து எம்எல்ஏ தாண்ட தான் வாங்கிப்பாரு, இங்க வாங்க மாட்டாரு. அவரே சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதே எப்ப பார்த்தாலும் பங்காளியா இல்ல தோஸ்தா அவரே எழுதிட்டு இருக்கீங்க. அவரு தான் கடைக்கு போறவரு. அவரு கிடக்குறாரு அங்க. அவரே இருக்கிறீங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போங்க பாதுஷாவை. நமச்சிவாய நம. ஐயா இருங்க, சாமியார்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இருங்க, தடை பண்ணிட்டாங்க. லீவ் டைம் இருக்குது. அப்பா கூட சுத்துறீங்களா வெளியில? கத்துக்கிட்டான். பாக்கட்டும், அன்னதானம் கொடுக்கறதாவது சேவை செய்யறது இதெல்லாம் கத்துக்கிட்டான். தெரிஞ்சாதானே இந்த வயசுல அவனுங்களுக்கு. ஓம் நம. டாடியா? ஆமா. ஆமாங்க. அழுத்தி சொல்றேன். பர்த்டே லட்டு கொடுத்தாங்க. சின்னவருக்கு பர்த்டே போன வாரத்தில் நீங்க வரல. அன்னைக்கு பாதுஷா கொடுத்தான் அந்த பக்கம்லாம். அப்படிங்களா? ஓம் நமச்சிவாய. பெரியவருக்கு எப்ப பர்த்டே?
நல்லா இல்லை. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னாங்களே, நல்லா இல்லைன்றாரு. எதுங்க சாப்பிடாமலே நல்லா இல்லைன்றாரு அவரு. சும்மா கிடைக்காது நரிக்கு வந்து ஒரு பழம். வெறுப்பேற்றுறாரு. ம். அங்கே இப்போ பாசை வந்து கடையில் விற்கிற 2 நாள் அங்கே டிமாண்டு. நீங்க சாப்பிட்டீங்களா தங்கம்? வெரி குட் வெரி குட். நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க. நல்லா படிச்சு அப்பா அம்மா நல்ல பேர் எடுக்கணும். அப்பா அம்மா உலகமே தமிழ்நாடு முழுவதும் பாராட்டாங்க. ஆமே இந்த என்ன சொன்ன வடமல்லிருந்து ஒரு அம்மா உங்களை கேட்டேன்னு சொன்னாங்க. நல்லா வேலை செய்றீங்க, சிறப்பாக இருக்கீங்க, நல்லா தீர்க்காட்சி இருக்கணும், வாழ்த்துங்க, சொல்லுங்க. சரி. வடவள்ளி அம்மாவுக்கு ஓ நம்ம சொல்லாங்க. ஒரு செட்டு கொடுத்துறாங்க. இங்கே அந்த அண்ணன் கொடுத்துரு. இப்போ நான் எங்கேயும் வெளியே போகிறதில்ல சாமி. வெளியே போனேன்னா அங்கங்கே டக்கு டக்கு பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பரவாயில்ல. எல்லாமே உங்களால தான் சாமி. அருணாச்சலம் எல்லாமே அருணாச்சலத்தால. அருணாச்சலம் இருந்தாலும் உங்களால தான் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிது. அதை சொன்னேன். இன்னும் சும்மா கிடச்சிருக்கு. எத்தனையோ பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, அவன் வாங்க சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஆனால் இந்த இது வராதுல்ல. இப்போ எங்கன்னா கோயம்புத்தூர் சாமிங்கும் போது யார் பாதுஷா உனக்கு தெரியுமா மாமா? பாதுஷா நம்ம உடனடி பாதுஷா எப்படி ரெடி பண்ணுவோம்? இப்படிதான் சொல்லி தான் கொடுத்தா அந்த சீட்டை மறந்துட்டு வந்துட்டேன். சாணி சட்டமே தட்டுறாரு. ஓட்ட போடுவாங்க நடுவில். ஓட்ட வருமாண்ணா? போடலாம். லைட்டாக போடணும். பாதுஷா பார்த்துக்க. அன்னைக்கு கொடுத்த மாதிரி தான் பாதுஷா தானே. இப்படி உருண்டையா கொடுத்தாதான் லட்டு. கோவிந்தா பார்த்துருவோம். லட்டை வச்சு பாதுஷான்னு ஏமாத்துறாங்க. இந்த நெட்வொர்க் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் லட்டு மேல பூந்தி நெட்வொர்க் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அவருக்கு. இப்படிலாம் ஏமாத்தலாமான்ட்டு வரவங்களாம் பாக்குறவங்கள வரும்போது வயசானவங்க கேட்கறாங்க. கட்டிப்பிடி சாப்பிட்டு பாதுஷா தானே இது. நீ யாருக்குதான் சொல்ல லட்டுன்னு. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை போகுது, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இது என்ன பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓ இது பாதுஷா மாதிரி இருக்குது அப்படின்னு. உருண்டையா இருந்தா தான் லட்டு. நான் சொல்லி முடிச்சிடறேன். சாப்பிட்டு சந்தோஷம் போறோம். தெரியுங்களா? நாங்களாம் ஏதோ பாதுஷான்னு கேட்டோம். எனக்கே பாதுஷா எப்படி இருக்குன்னு தெரியாதுப்பா. ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த நெய்லாம் போட்டு அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமே அந்த மாதிரி பாதுஷா செம்ம டேஸ்ட். அது என்ன போ அப்படி இருந்துச்சு. நானே அவருக்கு 4 சாப்பிட்டேன். எது வேணாம், எது வேணாம். குத்துட்டு பிறகு பரணிச்சித்திரம் தரணிச்சித்திரம் ஒன்றும் இல்லை. பாகம் அவங்க தெலுங்கு தெரியாது சாமி. கற்றுக்கிட்டோம். அவங்க அப்பா கற்றுக்கிட்டாங்க. பழகிட்டு இருக்கேன். ஊரில் வேணாம் சாமி. அண்ணா வெயில் நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஒரு 2 பேத்துக்கும் நல்லா படிங்க. பாதுஷா சமயம் மறந்துடாதீங்க. புரியுதா? அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் உங்கள் டேடிக்கு. வேதுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. எனக்கு நான் பேசுகிறேன். ஃபோன் பண்ணா பாதுஷா மறந்துட்டாருன்னா சொல்லிடுங்க. அவங்களுக்கு இன்னொரு சாப்பாடு திரும்ப கூட சாப்பிட்றாங்க. இங்கே பசி பொழுது ஒரு செட்டு தான் கொடு. போதுமா? இன்னும் வேணுங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்தா அனுப்பிட்டுமா? தண்ணி கொடுத்துட்டு 2 தண்ணி கொடுத்துட்டு வந்துருப்போம். 2 தண்ணி கொடுத்துருவாடா. கொடுறா தண்ணி கொடுத்துருவா. வேகமாக கொடுத்துருவா. ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி போடுவீங்க. இல்லை இல்லை, அவனுங்க இவன் போட்டான், அவனால் அவன் போட்டான். அவங்க வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு கஷ்ட நஷ்டம் அதெல்லாமே இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மனசில் ஆல்ரெடி வேலையாக வரும். உங்களை மாதிரி என்ன மாதிரி வராது. ஏத்தங்க நல்லா படிச்சு ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் வரணும். சர்வீஸ் பண்ணுறேன். எங்கள் மாதிரி வர வேண்டாம். ஆமாம், டேடி மாதிரி வாங்குவோம். நல்ல குழந்தைலாம் ஆசீர்வாதம் பண்ணுறது கரெக்டாக சொல்லி தான். எப்படி சாமி? யார் விதியும் யாராலையும் மாற்ற முடியாது சாமி. இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் சாமி. விதி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊக்கத்தை கொடுக்கும். எண்ணம் பொறுத்து வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணம் கடைசி வரைக்கும் இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த வாழ்க்கையிலேயே போகலாம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் கடவுள் கூடயே வருவார். பாருங்க பாஷா கேட்டால் பாஷா ஏமாற்ற இப்படிதான். இது எங்க இருக்காரு. ஆனா நெய் போட்டு நல்லா செம்ம டேஸ்ட். ஆனா இவ்வளவுதான் இருந்துச்சு நெய் போட்டு. அங்க வாங்கி வந்தோமே அங்க திரும்பி பார்க்கறதுல 4 தீட்டு சாப்பிட்டாரு. நானும் சாப்பிட்டேன். எடுக்கும்போது ஒன்று கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி 2 நீங்க எதுக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுங்க. நாங்க மசால் வடைனா மசால் வடை தான் போ. ஆமா, கொஞ்சம் காரம் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
சாமி நல்லா இருங்க, செல்வ சிறப்போடு இருங்க, இது போல அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலையாரை எல்லா சார்பாக வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓம் நமஸ்கார் சாமி, ஓம் நமஸ்கார். நல்லா சந்தோஷமாக இருங்க. ஓம் நமஸ்கார். யூடியூப் பார்த்துக்கணும். ஓம் நமஸ்கார் சாமி, செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் நமஸ்கார். நமஸ்கார் நமஸ்கார். நல்லா இருக்குங்க. சப்பு சுடு காட்டிட்டு இருக்கேன். இதை பற்றி சொல்லுங்க. அது ஒரு வார்த்தை பாஷா அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏற்கனவே பௌர்ணமிக்கு பாருங்க. ஆமாப்படுத்து சாமி. அது ஆமா எவ்வளவு பாப்பாரு. எனக்கு எத்தனை பேர் லட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம போகும்போது நம்ம அந்த ஐயங்கார்ஸ் பேக்கெட் இருக்குதுல்ல, அந்த பாதுஷா வந்து நெய் போட்ட பாதுஷா ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம். இவர் திருப்திக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆமா, அது சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிட்டு சொன்னா போதும், அவருக்கு அதுல திருப்தி ஆயிரு. நாங்க சாப்பிட்டு பாதுஷா நசிக்கிற போது பார்த்தோம். பக்கத்துல அர்ச்சனா இருக்கு. இது என்ன பின்ன இதுக்கு பேர் என்ன? நாங்க தான் வாங்கி லட்டா. லட்டு சாமி, இது லட்டா? இது லட்டா. லட்டு எப்படி இருக்கும்? நீங்க சின்ன வயசுல லட்டு எப்படி பாத்துருப்பீங்க? உருண்டையா தான். இது லட்டா பெருசா இருக்கு. இது லட்டா. இது வடைங்க சாமி, பருப்பு வடை. பருப்பு வடை. சரி சாமி. நாளைக்கு இருக்க சொல்லு சாமி. அவர் இங்கதான் இருப்பாரு. சாலை வந்து சாயந்தரம் வரைக்கும். போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒரு 4 நாள் ஆலையில திருப்பி எரி போச்சு தெரியுங்களா? அதுக்கு அமையணும். அமைஞ்சாதான் கிடைக்கும். இவருக்கு குறை சொல்லல. என்னதான் நான் குறை சொல்லிக்கிறேன். 2 நல்ல குறை சொன்னா அப்ப இருக்கிறது போயிடும். அதுவும் நெய் போட்ட பாதுஷா இருந்துச்சு பாரு. பாத்தீங்களா பாட்டியா? அங்க வர ஒரு பக்கம் திருவாசம் படிக்கிட்டு போனது நட்சத்திரத்தில் மாணிகாசு கோயில் பாடி அருளியது. அவர் வரலாற்றை போட்டு நோட்டீஸ் அடிச்சு விட்டுட்டு பார்த்து வசதி இல்லை, அதனால அவங்க போய் அங்கே போய் பாடிட்டு வந்தேன். புக்கு பூரா காலிருந்து உட்காந்து எல்லாம் பாடிட்டு பார்த்துதான் படிப்பியா? பார்த்துதான் படிப்பியா திருவாசகம்? சுத்தி கிட்ட அதையும் சுத்துவா பாட்டு பாடுவாங்க. அது வளராதையும் பாடணும், திருவாசத்தையும் பாடணும். பொடியாளுதான் சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க நாதந்தாய் வாழ்க உன்னை செய்யும் எண்ணங்கள் நீங்காத தாழ்வாழ்க ஏகலியாக ஆகவாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கள் தாண்ட நுண்டன் செய்கிறதல்வன் பார்க்கும் செய்யோந்தன் உங்களல்கள் வெல்வன் கலைவாரும் மிகவும் தோன்றல்கள் வெல்வன் செய்வார் எங்கிருக்கும் போட்டி திருசடி போட்டி நேயற்ற நின்ற நிழலடி போட்டி ஆராத இன்பம் அருள்மலை போட்டி வணங்கி உந்தை விழுந்தும் வாயவரைப்பஞ்சான் அன்னவியான் தன் கருணை தன் காட்ட வந்தெய்தி என் எதற்கு எட்டாம் எழிலார் கழிஞ்சி மின்னெழுந்து மண்ணெழுந்தி மிக்காய் விலங்கொடியாய் எல்லையிலாக நின்றீர் வல்லாவேன் போதறியேன் புல்லாகி பூடாகி பூவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்துவிட்டேன். உன் பெருமான்மையே உன் பொன்னடிகள் கண்டுட்டு வீடுட்டேன். உய்யன் உள்ளத்தில் வங்காரம் என்ற வெய்யா தனியாய் யமனா பொய்யா என எல்லா புயகலவும் தெளி நெஞ்சாரமாகி மிகுந்த மீச்சுகிறேன். நெஞ்சாரம் இல்லாத இந்த பெருமானே அஞ்சான தன்னை அவளுக்கு நல்லறிவை ஆக்கம் வளர்ந்து இல்லாத இடத்திலும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அதிர்வாய் போக்குவாய் நின்ற நாற்றத்தின் ஏரியாய் ஏறியாரு ஆட்டங்களும் கல்லப்பால் கண்ணகி நீங்கள் வந்தாட்டம் வெளியாற்றும் தேனும் நீண்டு பெருக்கி நீங்கள் பெருமான் நிறம் வளர்ந்து நிறைவேற்றம் மறைந்திருந்தால் எம்பெருமன்களுடைய தன்னை மறைந்த மூடிய மாயை அரும்பாம் என்னும் மருங்கற்றால் கட்டி இவற்றோல் போட்டங்கு பூழாருக்கு மூடி ஒன்பது வாயில் குடியை மலப்பால் இன்னும் மஞ்சள் செய்ய விலங்கு மனத்தால் எம்பாவனுக்கு கலன் உண்டாகி கசந்து நுறுகும் நலந்தான் சிறியருக்கு நல்கி நிலம் மேல் வந்து
காட்டி நாயிற் கடையாய் கிடந்தது எட்டி தாயிற் சிறந்த தேவான் சத்துவனே மாசத்த ஜோதி மறந்த மாசுடனே தேசனே தேனார் அமுத சிவகுருமே பாசமா கத்தி பாதிக்க மாறியனே நேசரு புரிந்து நெஞ்சு வேண்டிவனம் பெறாந்த பெருமணி பேராரே ஆறாவது பெருமானே ஓராதல் உள்ளத்து ஒலிக்கு ஒளியான நீராய் ஒழிக்கிய ஆறு உயிராய் என்றாரே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அவருமாய் அல்லையுமாய் ஜோதியனை துண்ணோக்கும் சொல்ற பெருமையானே ஆஜன அந்த நடுவாகின்றனே ஈத்தனை அத்தந்த பெருமானே ஞானத்தார் பெண்மையார் கண் கழித்தும் நோக்கையே ஓக்கும் வரவும் கண்களை தேடியே ஆற்றுன்ற வெள்ளமே அத்தாமிக்காகின்றேன் தோற்ற சுடரியா சொல்லாது விடுவான் மாற்றமோ வயிறத்தில் விஜயனே வந்துடுவான் தேற்றன தேற்ற திருவன் சிந்தனை ஊட்டார் உண்டார் அவை அடையாளேன் வேட்டி விவரம் கொடுத்து நிற்கிறப்பான் ஆற்றேற மையாடவோ என்றன்றி ஓட்டி போந்தி பொய் கட்டி மெய்யானார் மீட்டிங்க வந்து விழுக்கலை சாராது கள்ள பிரக்கரமை கட்டிக்கு வந்தானே நல்ல நட்பம் பல்வாகும் அதிலே திருளையும் கூட்டறிவு தென்பாண்டு நாட்டாலும் அல்ல பிறவி அறுப்பானவோ என்று சொல்லற் கையால் சொல்லி திருடிக்கு வெள்ளைய பதின் வந்து செய்வார் எல்லா சிவத்தில் உள்ளா சிவடிக்கு பல்வேறு நேற்று பயன்படுத்தி சுத்தம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லாம் வளரணும் வாழணும் வையகம் வாழணும் நல்லா பாட்டுல மனப்பாடம் அடிக்கணும் பெரிய சிவனடியாராகும் அப்பாவுக்கு ஆசிரம் அப்பா மேற்கவர் அன்னதானம் பண்றவங்களும் சிவனடியார் தான்டா. சிவனடியார்னா இந்த மாதிரி சாமி ருத்ராட்சம் போட்டு சுத்துறவங்க கிடையாது. எல்லாருமே சிவனடியார் தான். சிவனை நினைக்கிறவங்க எல்லாருமே சிவனுக்கு அடியார் தான். புரியுதா புரியுதா? சாமியாரா வந்தாதான் சிவனடியார் கிடையாது. சுத்தமா வந்துடுறவங்க இல்ல, எல்லாருக்கும் இருப்பவங்க சிவனடியார் தான். வந்து ஒண்ணுமே எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கி கீழே விட்டு அப்படி போறான். அவன் அப்படி விட்டுட்டு இப்படி வரும், அவ்வளவுதான் வேஷம். வேஷம் தான் இது. சிவனடியார்ன்றது எல்லாருமே சிவனை வணங்குறவங்க எல்லாருமே அடியார். சிவனுக்கு அடியார், அப்பாவுக்கு அடி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அப்பனுக்கு அடியார் சிவனடியார். கூத்து ஆடுறாள நடராஜபுரம் கூத்தாடுற நாடகம் வைக்கிறாள, கிராமத்தில் நாடகம் வைக்கிறாள, அந்த நாடகம் ஆடி முடியுத. அதே மாதிரி நம்ம உயிரி உள்ள வரையும் சாப்பிட்டு செத்து செத்து பொழைச்சி போய்கின்னு இருக்க வேண்டியதுதான். இருக்கிற வரைக்கும் இறப்ப காக்கா சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் இறைய பொறுக்கி எடுத்து வந்து காக்கா எல்லாத்தையும் ஊட்டுமா. அதுதான் சொல்லுவாங்க பழமொழி. இறந்து பறந்து இறக்கி விட்டு போகணும், நம்ம இறந்து போகணும். சரியா? எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். நம்ம தான் தெய்வம், நம்ம தான் தெய்வம். நம்மளுக்கு 6 அறிவு, மாட்டுக்கு 5 அறிவு, பன்றிக்கு கழுதிக்கெல்லாம் 4 அறிவு, குரங்குக்கு பூனைக்கெல்லாம் 3 அறிவு, ஈக்கு எல்லாம் 2 அறிவு, எறும்புக்கு எல்லாம் 1 அறிவு. சரியா? அதனால அதுதான் ஒரு அறிவுல நம்ம மாதிரி வர முடியாது. 6 அறிவு படிச்சோம்னா கடவுள் நம்மளை வச்சதா வடலூர்ல ஞான சபையை கட்டி வச்சுக்கலாம். முக்கண், இது ஞானக்கண், இது ஞானக்கண். இந்த கண்ணுக்கு ஞான சபையை வச்சு ஜோதி கட்டுறான். இந்த கண்ணுக்கு 2 இது வச்சு ரூம் வச்சு கட்டி, இது பொச்சவை, இது சிச்சவை. சூரியனை பார்த்து வேலை தேவை, இது சூரியனை பார்த்து தேவை. இல்லை வீட்டு கண்ணாடி, இந்த கண்ணாடி வந்துட்டு அகலம். அதை வந்து கண்ணை சிமிட்டாம உன்னால் முடிஞ்ச நான் ஆயாதான் இப்படி சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்பா பண்ணலாம், நீ பண்ணலாம், பண்ணலாம், பண்ணணும்னா பண்ணலாம். பண்ணா ஆணுக்கு வேறு. இந்த 2 புருமு தெரிஞ்சா, இந்த 2 புருமு தெரிஞ்சா கண்ணாடியில் அப்படியே பார்க்க போகிறேன். கண்ணாடியே முன்னாடி நின்று பார்த்தா இந்த வட்டமாக போட்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணை சிமிட்டக்கூடாது. மூச்சு இங்கே அடிக்கணும்.
மாதம் இத்தனை நாள் ஊற்றினா அந்த தண்ணி கூட மழை 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 தாரையாக வரும். இந்த தண்ணி தானாக வரும். அந்த தண்ணி தாரையாக வந்தால் ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் அடுத்தவங்க பார்க்குறவன் ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரிலாம் முக்கிய அறிவுரை அருளை அண்ணாவிலே கேட்கணும். யாரும் கேட்கணும். அறிவுரை அருளையெல்லாம் அண்ணாவிலே கேட்கணும். அதனால் இந்த தண்ணி மேலே மேலே இங்கே எடுக்கிற பாட்டி கண்ணில் தண்ணி எப்படி வந்துச்சு? நம்ம அழுவு தண்ணி வேறு. இந்த தண்ணியை வச்சு தானாக அப்படியே கண்ணில் விட்டு அது வாங்க சரசாரி போய்க்கினே இருக்கும். ஆற்றுல போகிற மாதிரி போகும். நம்ம அழுவுற தண்ணி எப்படி வரும்? சக்திக்கு ஒரு வாட்டி வரும். சரியா? நமச்சிவாயம் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடு. எங்கள் அது ஒரு ஆள் குடிக்கிறவங்கள நானா போய் தண்ணியில் நீச்சல் தண்ணியில் போய் மதி நானாக கட்டணும். அண்ணாமலையார் கோயிலில் வந்து சக்கரத்தாங்கி குளத்துக்கு போய் நான் தியானம் பண்ணிக்கிற தண்ணியில் மேலே அந்த சூரியனை பார்த்து நான் ரொம்ப ஆடு பார்த்து தியானம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ காலைல கேட்டமே நம்ம பாடு பாட்டு நம்ம வீட்டில் கேட்டோம். என்ன கேட்டோம் ஞாபகங்கதா? நீ காலைல கேட்டது எப்போ கேட்டோம்? கேட்டுக்கிட்டாங்க ஐயா. சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. இவங்க என்ன பாட்டு பாடினாங்க? என்ன கேட்டாங்க? என்ன சொல்கிறேன் சொல்லு இல்லைங்க. அவனுக்கு நீ கேட்டாங்க சாமி கும்பிடும்போது என்ன கவனிச்சிங்க நீங்கள்? அந்த சஷ்டி கவசம் கேட்டோம். அப்புறம் என்ன கேட்டான்? ஓடி ஓடி அந்த பாட்டு கேட்டோம். அப்புறம் ஒரு ஜடாக காது கேட்டா. அப்புறம் அப்புறம் என்ன கேட்டான்? அப்புறம் என்னப்ப நல்லவா கேட்டான். அப்புறம் மூக்குத்தி அம்மன் பாட்டு கேட்டோம். மூக்குத்தி அம்மன் பாட்டு. அப்புறம் தான் வாழ்க வாழ்க. சொல்லுடா. என்ன கேட்டப்ப? கோவை ஆண்டன் குரு அனிதன் தான் வாழ்க வாழ்க. அந்த தான் நேரம் அவங்க பாடினாங்க. நம்ம கேட்டது என்ன? இப்போ லாஸ்ட் என்ன சொன்ன? அதை தான் இப்போ அவங்க பாடினாங்க. ஞாபகங்கதா? நம்ம கேட்டது இப்போ ஞாபகம் வருதா? இது 95 வரி. தொல்லை இரும்பறி வரைக்கும் 4 வரி. மொத்தம் 100 வரைக்கும் ஒரு வரி கேள்வி. புரியுதா? எது கேட்டான்? மாதிரி அடிச்சுக்கோங்க. எனக்கு இது ஒரே கஷ்டமா திருவாசகம் மனப்பாடம். கேளு. என்ன பாட்டி? அதுக்கு பேர் என்ன பாட்டி? நீங்க பாடுனதுக்கு பேர் என்னன்னு கேளு. புராணம். சிவபுராணம். சிவபுராணம். திருவாசகம். திருவாசகம் 8ஆம் திருமுறை. சரியா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு. சரி பாட்டி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். நன்றி. சின்ன பிள்ளைங்களை மிரட்டலன்னா நாங்களாம் ஒழுங்கா வளர்ந்துருக்க மாட்டோம். வாத்தியாரங்களா எங்களை மிரட்டலன்னா நாங்களும் வாத்தியார் பெல்ச்சுக்குள்ள உள்ள விட்டு அடிப்பாரு எங்களை. இப்படி அடிப்பாரு. இப்ப எந்த வாத்தியாரும் அடிக்கிறாங்களா? பிள்ளைங்களை அடிக்க விட மாட்டாங்க. அதனால பிள்ளைங்க வந்து இப்ப யாரும் பயத்துல படிக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிற வாத்தியாரங்களே அடிக்க கூடாதுன்றாங்களே. இப்ப போராட்டம் பண்றாங்களே பாவம். ஒரு சாப்பாடு கொடுத்து அந்த பாட்டி. படிப்பு ஏறல ஒரு சாப்பாடு ஒரு 2 தண்ணி கொடுத்துரு. தனியார்ல படிக்க வைக்காதீங்க பாட்டி. இல்ல பாட்டி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன் என் பிள்ளைங்கள. ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணானுங்க, அந்த இடத்துல காத்தே வரல. அந்த ரூம்ல எல்லா பிள்ளைங்களையும் ஒன்னா கிட்டத்தட்ட அந்த ரூம்ல ஒரு 70-80 பிள்ளைங்க. நாம படிக்கும் போதெல்லாம் மரத்தடியில காத்தடியில சுவாசிச்சு படிச்சுட்டு இருந்தோம். இவங்க கிளாஸ் அதிகமாகிடுச்சு, கிளாஸ் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 80 பிள்ளைங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு, ஒரே பிள்ளைங்களுக்கு ஃபேனு கூட இல்லாம அப்படியே உட்கார வச்சு அது மாட்டு மந்த மாதிரி பண்ணாங்க. அது போவோம். இன்னொன்று என்னன்னா, பாத்ரூம் 2 நாள் போகாம வந்து நின்றுக்கிறான். அவசரமா வந்து என்னடானா பாத்ரூம் போய் தண்ணி ஊத்தாமே இருக்கிறாங்கப்பா, நான் போறதுக்கே முடியல, எனக்கு வாமிட் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் தனியார் ஸ்கூல்ல படிச்சான், அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தோம். அப்புறமா ஏன்னா அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது பெருசு. அன்னைக்கு நாங்க படிக்கிற காலகட்டத்திலாம் வந்து பாத்ரூம் கிடையாது. நம்ம பாத்ரூம் சில ஸ்கூல்ல பாத்ரூம் அப்படியே வழி அப்படியே போவோம். அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து எதையுமே சுத்தமா சொல்லி கொடுக்கறது, சுத்தமா வச்சுக்கிறது இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல். இப்ப உண்மையாலுமே சொல்றோம், பாத்ரூம் சில ஸ்கூல் நம்ம எல்லா ஸ்கூலையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா இங்க சில ஸ்கூல் இருக்குது ரொம்ப ஒஸ்ட் ஆகுது. சரி பாட்டி, போயிட்டுமா? போயிட்டு வா, சாப்பிடு போ, பசிக்குது போ, சாப்பிடு போ. என்னம்மா தண்ணி ஒன்று கொடுத்துருப்பா.
காலையில என்னென்ன பாட்டு கேட்டனே மறந்துடுறீங்க. எல்லா பாட்டு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பாட்டு வரையும் எல்லா பாட்டும் ஞாபகம் வந்து எப்படி இருந்தது? அது பாட்டு இல்லடா, திருவாசகம். ஒன்று தண்ணி ஒன்று கொடுத்து நான் வச்சிருந்தேன். நான் வடவுலேருந்து வந்து வருவேன். எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்குது, அந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? $140. இன்னும் 20 ரூபா குறையுது. 150. இன்னும் 10 ரூபா குறையுது. 10 ரூபா குறையுது. எப்ப இப்ப எத்தனை வரீங்களா? இப்ப 10 ரூபா எவ்வளோ? 15 ரூபாவா? போடுங்க. பத்து ரூபாய் குறையுது. அவரு கடைக்கு போய் வாங்கி வந்தாரு. அவருக்கு டிப்ஸ் ஒரு 50 ரூபாய், மொத்தம் 60 ரூபாய். எப்ப இப்ப எத்தனை வரீங்களா? சரி எத்தனை வாங்க. இந்த பாக்ஸ் பத்திரம் என்ன? பாக்ஸ்க்குள்ள காசுக்குது, பத்திரம். போங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடு வாங்கினீங்களா? காசு வச்சுக்கங்க, பாக்ஸ் உள்ள வச்சுக்கங்க. சேர்த்து வச்சு கொடுங்க. சாப்பாடு வாங்கினீங்களா? ஒண்ணு மோரா ரெண்டுமே குத்துருப்பா. காசு இதுல நீங்க தான் 2 கேட்டீங்க. இருப்பா கொடு. எவ்வளோ மாமா செருப்பு? நாளைக்கு குத்துரு காசு. ஒரே நோட்டா வேணும். இது சில்லறை தொலைஞ்சிடும். என்ன பாட்டியா? என்ன தூக்கமா? ஒரே தூக்கமா? சாப்பாடு என்ன ஒரே தூக்கமா? என்ன ஆச்சு? வெயில் முடியலையா? சாப்பாடு கொடுக்கட்டுமா? 1 2 2 போதுமா? லட்டு வேணுமா? ஐயோ தம்பி டே குடுறா அந்த பாட்டிட்ட. வீட்டான கொடுத்துட்டு உள்ள வச்சுட்டு வந்துருப்போம். அவன் அன்னைக்கு வந்தான். அவன் நேத்து பிறந்தவன். அன்னைக்கு வந்தவன் வேற. நேத்து பிறந்தவன். இந்தா குர்ரா. இந்த பாட்டி புடவை நீ கேட்டியே. புடவை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு பொன் செயின் எப்போ எடுத்து தருவா? புடவை எடுத்து கொடுத்துட்டேன். இந்த புடவை தானே கேட்ட? காட்டன் புடவை. இடம் முடியல சுத்தமா. வெயில் ஜாஸ்தி ஆகுது. ஓ வெளியிலாம் இருக்காத. ஓ இந்தா கவர் வச்சுக்கோ. புடவை கேட்டல குத்துட்டேன். ஒரு பவுன் செயின் எப்போ தருவா? மூச்சு இருந்தா வாங்கிக்கிறோம். இது நீ அன்னைக்கு சொல்லியிருக்கணும். சரி பாய், போயிட்டு வா. உடம்பு முடியல போல இது. போ வெயில்ல இப்ப ஏன் நின்னுங்கிற? போ. வரியா?
தளபதி தளபதி ஓ பாப்பா என்ன வா எத்தனை வேணும் வாங்க வாங்க நீ கொடுற அப்படி கொடுங்கடா கொடுங்க கொடுங்க ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக நம சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கவா கொடு அதுக்கு தான் இட்டான் அங்க பையன் கும்பிட்டு வந்தான் எங்க கும்பிட்டு வந்தா கும்பிட்டு வந்தியா வெட்டி போட்டு அதுல புட்டு வச்சுக்குதா எங்க வச்சுன்னு வச்சுக்கிறா எங்க வீட்லயா வீட்டுல நானு அதெல்லாம் அதெல்லாம் பாய போட்டு புள்ளத்தாச்சி பாதி புரியவே இல்ல எப்படிதான் உங்க வீட்டுக்காரர் உங்க கூட வாழ்ந்துட்டு போற தெரியல போட்டு ரெண்டு குழந்தை கல்யாணம் ஆச்சு. ஓஹோ சரி அது பூச்சி வச்சுக்குது. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? சோறு. சோறு. என்ன நீ என்ன படிச்சுக்கிறேன்னு கேக்குறான் அவன். நீ என்ன படிச்சுக்கிறேங்க? என்ன படிச்சுக்கிற? ஒன்னாவது படிச்சேன். ஒன்னாவது. எங்க படிச்சா? ஊர்ல. என்ன ஊர்ல? அதோகுதா மலை. ஆமா அந்த மலை. அந்த மலை மேல ஏறி போய் படிச்சியா? சரி போயிட்டு வரட்டுமா பாப்பா? பாய். சாப்பிட்டு போட்டோமா? அங்க சாப்பிட்டு போட்டோமா? சரி சாப்பிட்டு போறேன். சாப்பிட்டீங்களா நீங்க? போயிட்டு வா உட்காரு போ. சரி லட்டு லட்டு சாப்பிடு. என்ன போயிட்டு வரேன். பாய். கண்ணாடிலாம் எங்க? கண்ணாடிலாம் வச்சுக்கிறியா? வச்சுக்கோ, வெயில் அதிகமா இருக்குது. கண்ணாடி போட்டுக்கோ. மாத்திரையா? என்ன மாத்திரை? வெளிக்கு வரல, அதுக்கு மாத்திரையா? ஐயோ ஏன்னா வாங்கி குத்துனியா பாட்டிய? அதெல்லாம் நீ சாப்பிட்ட போய் சேர்ந்துருக்க போற. ஒரு டாக்டர் போய் பாரு. நீ போய் சேர்றதுக்கு நான் மாத்திரை வாங்கி கொடுக்குறேமா? அந்த பாவத்தை அவங்க ஏத்துன்னு போனோமா? இங்க பாரு, அந்த பாவத்தை அவங்க ஏத்துன்னு போனோமா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போ. ஆஸ்பத்திரிக்கு போ வாங்கிக்கோ. ஊந்துட்டியா? எதிரில மாத்திரை தர. அங்க பாரு, இங்க எதிரில மாத்திரை கொடுப்பாங்க பாரு. தெரியும்ல? அப்ப அது கூட போய் வாங்க முடியாதா? சரி பாட்டிய போயிட்டு வரேன். பாய். வேணா வேணா நீ சாப்பிட.
அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்த